Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. YSR Films யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் மார்ச் 14 முதல் திரையரங்குகளில். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோஆர்டினேஷன் கமிட்டி அம்மா தலைவர் படத்தோட அண்ணா திமுகன்னு போட்டு பாரத பிரதமர் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை மிக தெளிவாக எழுதியிருக்கிறோம். என்னன்னு கேட்டு 71ஆம் ஆண்டு இந்த சென்சஸ் இந்த முறை எடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை சதவீதம் கணக்கிடப்பட வேண்டும் அப்படின்னு வந்தப்போ 71லேயே ஒரு புதிய சட்ட மசோதாவை கொண்டு வந்து ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு இதை பற்றி பேச வேண்டாம் என்று புதிய சட்டம் அன்றைய தினம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதம மந்திரியாக இருந்த பொழுது 2002 ரொம்ப தெளிவாக அவர் என்ன பண்ணிட்டார், இப்போ இதை கையில் எடுத்தால் சரியாவதானது, சென்சஸ் எடுக்க முடியல, இதெல்லாம் வச்சு எதுவும் பண்ண முடியாது, ஆகவே இன்னொரு 30 ஆண்டுக்கு நான் அதை மாற்றி அமைக்கிறேன், அதை போஸ்ட்போன் பண்ணுறேன்னு தள்ளி வச்சுட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நான், ரெண்டும் ரொம்ப ஈஸி. ஆனால் நமது பிரதமர் மோடிஜி அவர்கள் புதிய நாடாளுமன்றத்தை திறக்கும் பொழுது இதனோட கெப்பாசிட்டி கொள்ளளவு மிக அதிகமாக சீட்டெல்லாம் இடம்பெறுகின்ற அளவிலே செய்திருக்கிறோம். ஆகவே அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டார். அது ஒரு கவன ஈர்ப்பாகவே இருந்தது அனைவருக்கும். இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, 2 பிரச்சனை. நடுவில் ஃபேமிலி பிளானிங் கொண்டு வந்தது, இந்தியாவில் கொண்டு வந்து மக்கள் தொகை அதிகமாக குழந்தைங்க இருக்கக்கூடாதுன்னு ஓப்பனாகவே கொண்டு வந்து அதை நிறைவேற்ற வேண்டும். இம்ப்ளிமெண்டேஷன் மக்கள் தொகைக்கு ஏற்பத்தான் எல்லா முடிவும் எடுக்கப்பட வேண்டும். ஆகவே இது அதிகமாக மக்கள் தொகை இருக்கிறதால பிரச்சனைன்னு சொல்லி ஒரு எல்லாருமே குடும்ப கட்டுப்பாடு மாதிரி ஒரு ஒன்றை கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது, நமது மாநிலம் தமிழகம் தென்னிந்தியா முதலிலே நின்றது. எல்லாருக்கும் 2 குழந்தை 1 குழந்தைன்ற அளவில் போய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் ஊபி அப்படி இல்லை, வடக்கே இருக்கின்ற மாநிலங்கள் அப்படி இல்லை, பீகார் அப்படி அல்ல, அங்கே ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது. ஸோ எந்த அடிப்படையில் இவர்கள் இதனை வரையறுக்கப் போகிறார்கள் என்பதுதான் இப்பொழுது கேள்வி. 2 கொஸ்டின் தான் அது. உங்களுக்கு ஜனத்தொகை எவ்வளோன்னு கணக்கெடுத்து அது மூலியமா இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா எம்பிக்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை, இல்லை இப்போ இருக்கிற மாதிரி பண்ணுறீங்களா, இல்லை போஸ்ட்போன் பண்ணுறீங்களா, இதுதான் கேட்குறோம் நம்ம. இதில் மிக தெளிவாக அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்ன அதே பதிலை இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் சொல்லலாம். நாங்கள் இப்போ ஒன்றும் பண்ணல, இது இப்போ முடியாத விஷயம், உங்களுக்கு ஒரு அச்சம் வருது, 39 தொகுதி 31 போகும்னு சொல்லி ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை தமிழகத்தினுடைய முதல்வர் தலைமையில் போட்டிருக்கீங்க, ஆகவே அது தேவையற்றது, நாங்கள் இப்போ எதுவுமே பண்ண போகலை அப்படின்ற பிரைம் மினிஸ்டர் அடல் வாஜ்பாய் மாதிரி சொல்லாமே, சொல்ல மாட்டேன்றார். உள்துறை அமைச்சர் சொன்னால் அதில் கிளாரிட்டி இல்லை. எப்படி வரையறுக்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள் என்பதற்கு எந்தவித காரணமும் அவர்கள் சொல்லவே இல்லை. அதுதான் பிரச்சனை. ஏன்னா 39 எம்பியை பறி கொடுக்க 8 எம்பியை பறி கொடுக்கணும்னா எப்படி முடியும்? ஆகவே தான் தமிழக அரசு அதில் எங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, அதை சரியாக வரையறுக்க என்ன முறை என்பதை நீங்கள் திட்டமிட்டு சொல்லவில்லைன்னு சொல்லி நமது மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. இதில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன், பிஜேபிக்கு ஜால்ராவாக மாறிட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை கையில் எடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சித் தலைவர் அம்மாவையும் சொல்லுகின்ற இவர்கள், நான் ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சி எதிரி கட்சின்னு சொல்ல வரல, ஆனால் அடிமை சாசனம் வேண்டாம் என்பதற்கு சொல்கிறேன். இதில் இவங்களுக்கும் கிளாரிட்டி இல்லை. யாருக்கு? எதிர்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு கிளாரிட்டி இல்லை. அதை எடுத்து சொல்லணுமா இல்லையா? சொல்ல மாட்டேன்றீங்க. ஆகவே அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹிந்தி. உலகத்திலேயே 1965 உங்களுக்கு தெரியும், எப்பயோ ஏற்பட்ட மொழி போராட்டம். எந்த மாநிலத்திலையும் எந்த நாட்டிலையும் இல்லைங்க. அதான் வயிறு எறிகிறானுங்க.
இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் நேற்று பேசுறதுக்கு அது கூட ஒரு காரணம் தான். அவர் கோபம் வருது அவருக்கு. ஏன்னா இப்படி ஒரு மாநிலம் தனது மொழிக்காக இவை போல மொழி காக்க வேண்டும் என்று தலைவர் சொன்னார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி இந்த மொழியை காத்து எண்ணற்றோர் உயிர் நீத்து அஞ்சானஞ்சன் அழகிரியிலிருந்து பாத யாத்திரையாக போய் இறந்து தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் தாளமுத்து நடராசன் இப்படி எத்தனையோ பேரை சொல்லிக் கொண்டு போகலாம். கலைஞரை கூட நீங்கள் அதுக்காக போராடினார் என்று சொல்வதிலே தவறில்லை. ஆனால் இப்படியெல்லாம் மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளை கொண்ட ஒரு மாநிலம் தான் உலகத்திலேயே தமிழ்நாடு. நாம் விட்டு கொடுக்கவே இல்லை. இதை இன்றைய தினம் பல மாநிலங்கள் வரவேற்கிறது அந்த மொழி பிரச்சனையில். உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். இப்போ ரொம்ப காமெடியாக இருக்குது, எல்லா இடத்துலையும் பார்க்குறேன் நான். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீ எவ்வளோ ஸ்கூல் வச்சுருக்க, நீ மெட்ரிகுலேஷன் எவ்வளோ வச்சுருக்க, நீ ஐசிசி சிலபஸ் எவ்வளோ வச்சுருக்க. இதாயா நாட்டில் முக்கியமான விஷயம்? வச்சுட்டு போகிறான். போ, ஸ்கூல் நடத்துகிறாங்க, நடத்துட்டோம். அண்ணன் கூட தான் டாக்டர் ஆபராம் இங்கே உட்காந்துருக்காங்க. அவர் ஸ்கூல் நடத்துகிறார், எல்லாம் நடத்துகிறாரு. நான் கூட டீச்சர் ட்ரைனிங் நடத்திட்டு இருந்தேன். அது பிரச்சனை இல்லை. இந்த முட்டா பசங்க முதல்ல தலையில் ஏற்றிக்கணும். நீ மராட்டி படி, குஜராத்தி படி, பெங்காலி படி, ஹிந்தி படி, மலையாளம் படி, கன்னடா படி, தெலுங்கு படி, எல்லாரையும் படித்து தெரிஞ்சுக்கோ. லாங்குவேஜ் எனக்கு கூட எங்கள் அம்மா வழியில் 6 லாங்குவேஜ் வரும், தப்பு இல்லை. ஆனால் புகுத்தாதே, திணிக்காதே. 2 நாள் டிபேட் போகுது சார் நாடாளுமன்றத்தில். ஹிந்தி தான் இந்தியா பூரா இருக்கு, நாங்கள் தான் டாமினேஷன் பண்ணி தேசிய மொழி. ஒத்துக்க முடியாது. பேரறிஞர் அண்ணா காக்கா எல்லா இடத்திலும் இருக்கிற காக்காயை தேசிய பறவையாக சொல்லலை, மயிலை தான் சொன்னோம். தோகை விரித்தாடுகின்ற மயிலை. உங்கள் மொழி காக்கா, எங்கள் மொழி மயில்னார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். எவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு பின்னால் ஜவஹர்லால் நேரு உறுதிமொழியை கொடுத்தார்கள். லால் பகதூர் சாஸ்திரி அதை செய்யவில்லை, ஜவஹர்லால் நேரு அதை செய்தார்கள். நாங்கள் திணிக்க மாட்டோம், விரும்பாத எந்த மாநிலத்திலும் இந்த மொழியை ஹிந்தியை எடுத்து போய் திணிக்க மாட்டோன்னு. அப்புறம் என்னத்துக்கு வெங்காயத்துக்கு நான் கையெழுத்து வாங்குறேன், கையெழுத்து வேட்டை பண்ணுறேன்? மும்மொழி கொள்கை. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் நான். இந்த கையெழுத்து வாங்குற பார்ட்டிக்கிட்ட டெல்லியில் எத்தனை மொழி இருக்குது? ஒரு 4-5 மாநிலத்தில் எத்தனை மொழி இருக்குது நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். டெல்லியில் வெறும் ஹிந்தி தான் இருக்குது, இங்கிலீஷ் அப்புறம் இருக்குது. அங்கேருந்து மும்மொழி கொள்கை எங்கே நொட்டுது? உங்களுக்கே பிரச்சனை வருது. அது சொல்லுங்கள் பார்ப்போம். இந்தியில் ஒரே மொழி தான் டெல்லியை பொறுத்த வரைக்கும், தமிழ் மாதிரி. அதை தானே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். மண்டையில் ஏறலைன்னா என்ன பண்ணுறது? எதையாவது சொல்லி ஒரு கலவரத்தை உண்டாக்கி மும்மொழி இருமொழி இப்படியெல்லாம் பிரச்சனையை உண்டாக்கி அதில் மீன் பிடிக்க பார்க்கிறார். அதுதான் நாங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு நாங்கள் கடிதம் எழுதினோம். மிக தெளிவாக எழுதியாச்சு. நாடாளுமன்ற சீட்டு விஷயமாகவும் இது விஷயமாகவும் மிக தெளிவாக நான் கடிதத்தை அனுப்பியிருக்கிறேன். இதை என்ன நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தெருவில் போய் சைன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கூட இங்கே ரத்த கையெழுத்து போட்டுருவேன். புகழேந்தி என்னவர் அண்ணன் போட்டுருவார், ஆறுமுகம் போட்டுருவார், அங்கே பக்கத்தில் நமது வழக்கறிஞர் அருமைக்குரிய சீனிவாசன் போட்டுருவார், மற்றவங்களாம் போட்டுருவாங்க. அது இல்லை, இங்கே ரத்த கையெழுத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது தேவையில்லை. பசங்க வீட்டில் படித்த பசங்க இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுன்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா உடனே வந்துடும், அட்ரஸ் வந்துடும். நீங்களே வீட்டில் உட்காந்து எழுதுங்க. இல்லைன்னா என்னுடைய நம்பருக்கு வாங்க, இந்த நான் காப்பியை நான் அனுப்புகிறேன். ஆகவே 65 நடந்த அந்த போராட்டத்தையும் குறிப்பிட்டு பிரைம் மினிஸ்டருக்கு இந்த கடிதத்தை நாங்கள் எழுதியிருக்கிறோம். வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், படித்த இளைஞர்கள் இருக்கிறீர்கள், அப்பா அம்மாவை கையெழுத்து போட சொல்லி, தமிழ் இருந்தாலும் சரி ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் அதை ஃபார்வேர்டு பண்ணுங்கள். நாங்கள் தமிழ் மொழியை காப்பதில் எங்களை போன்ற ஒரு வீரன் உலகத்திலே இருக்க முடியாது என்பதை நிரூபிக்கும் வகையில் வீடு வீடுக்கு இருந்து பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்புங்க, கடிதத்தை அனுப்புங்க, போய் சேரட்டும். ஆகவே இன்னொரு தடவை 65 திரும்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்ன வேணால் நடத்துங்க. ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி நடக்கும். ஆனால் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இதை கையில் எடுத்திருக்கிறது மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாடு அரசு. எங்களுடைய முழு ஆதரவு உண்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பேனரை பயன்படுத்தி சொல்கிறேன். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் வளர்த்த இந்த இயக்கத்தின் சார்பிலே சொல்கிறேன், முழு ஆதரவு தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படும். இந்த முதல்வர் பின்னால் நின்று போராட நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்கள் மொழியையும் எங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பையும் நாங்கள் எந்த காலத்திலும் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அது ரொம்ப தெளிவாக இருக்கும். பழனிசாமிக்கு புரியாது விடுங்க, அவர் லாக் ஆகிட்டு இருக்காரு. அவர் தெருவில் இதுக்கெல்லாம் போராட்டம் நடத்த மாட்டார். ஹிந்தி எதிர்ப்புக்கும் அதுக்கு இதுக்கும் அவர் நிறைய வேலை இருக்குது நாட்டில் அவருக்கு. இது மாதிரி மற்ற லீடர்ஸும் அப்படி தான் ஆகிட்டாங்க இங்கே. ஆகவே நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. தொண்டர்கள், என்னை போன்றவர்கள்,
நாங்கள் இந்தி மொழிக்கு எதிரானவர்கள் என்பதிலே மாற்று கருத்தில் திரித்தால் விட மாட்டோம். கற்றுக்கிட்டும் படிக்கிட்டும் என்ன வேணாலும் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்கூல் விஷயம் எடுத்தேன், அதில் என்ன சார் எனக்கு புரியல. நீ மெட்ரிகுலேஷன் நீ என்ன நடத்திட்டு போட்டும், தெரிஞ்சுக்கோ, கற்றுக்கோ. ஃப்ரெஞ்சு இருக்குது, ஆப்ஷனல் லாங்குவேஜ் இது இருக்குது, ஹிந்தி இருக்குது, எதாவது கற்றுக்கிட்டு போ. இங்கே திணிக்காதன்ற, இங்கே கொண்டு வந்து திணிக்காத. லாபம் என்ன தெரியுமா சார்? நான் சொல்கிறேன், இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் சார், உங்களுடைய நாலேஜ் கொண்டு வரேன் சார். நான் என்ன தெரியுமா, கர்நாடகா அங்கே ஆந்திரா எல்லாம் போனால் சரளமாக ஹிந்தி நாடாயிடுச்சு. எங்கே பாரு ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார் பாரு ஹிந்தி பேசுகிறாங்க. ஹிந்தி கம்பல்சரி லாங்குவேஜ் இருந்தது, பேசுகிறான். வடக்கே இருந்து இங்கே பிழைக்க வந்தவர்கள் ரயில்வேயில் கூட பாத்ரூம் கழுவுற வேலையிலிருந்து டிடி வேலையிலிருந்து எல்லாமே கேப்சர் பண்ணி தப்பாக சொல்ல வந்து உழைக்கிறாங்க. வேறு வழியில் வராங்க, இங்கே உழைச்சிட்டு போட்டோம். தமிழகத்தில் ஒரு இடத்தில் தான் வடக்கே இருந்து வந்தவர்கள் அழகு தமிழை பேசுகிறார்கள். ஏன்னா நம்ம பேசுறது இல்லை ஹிந்தி அவங்ககிட்ட. அவர்கள் நம் தாய்மொழிக்கு ஆபத்து இல்லை, கன்னட மொழிக்கு ஆபத்து, தெலுங்கு மொழிக்கு ஆபத்து, சவுத் இந்தியாவில் எல்லா லாங்குவேஜுக்கும் ஆபத்து. இங்கே வேலையாகாது. இங்கே வந்தவன் தான் தமிழை கற்று தமிழ் அழகாக பேசுகிறான். தமிழ் வாழைப்படம் அப்படிலாம் நம்ம ஆளுங்க சில பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது கூட வந்தவர்கள் சொல்லுவதில்லை. மிக அழகு தமிழில் ழாவை சொல்கிறாங்க. ஆகவே இதுதான் தமிழுக்கு கிடைத்த பெருமை. யார் தப்பா இது மாதிரி கும்பரை உனக்கு எனக்கு பெரிய பிரச்சனை. அதிமுக பொதுச்செயலாளர் இருந்தாலும் சொல்லவே சொல்லாதீங்க. எந்த கோர்ட்டும் சொல்லீங்க. தயவுசெய்து உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ சொல்லலை. ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டேன் நான். இப்போ சார் எந்த கட்சிக்காரங்க? ஏடிஎம்கே சார். அவர் ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு, அந்த கூட்டம் சொல்லு, அந்த யூனிட் இல்லை. ஏடிஎம்கேல இருக்கவங்க அதாவது அவர்கிட்ட இருக்க ஃபாலோயர்ஸ் அவருக்கு வேண்டியவங்க சொல்லுவாங்க. இப்போ ஓபிஎஸ் கொடி கட்டக்கூடாது, நீங்கள் வந்து லெட்டர் பேடை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டு ஓபிஎஸ் ஃபாலோயர்ஸ்ன்னு போட்டு ஒரு ஆர்டர் சென்னை ஹைகோர்ட்டில் வந்தது. உச்சநீதிமன்றத்துக்கு எதிரான தீர்ப்பு. அதில் வந்து ரெட்டையில தலையிடக்கூடாது, அந்த கோர்ட்டு தலையிட்டுச்சு. 3 தடவை ஃபேவராக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆர்டர் கூட வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க. அவரை எந்த கோர்ட்டும் சொல்லலைங்க, எந்த எலெக்ஷன் கமிஷனும் சொல்லலை. அதனால தானே அந்த ஸ்டே வாங்கினாங்க. ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டு வெளியில் விட்டேன். சூரியமூர்த்தி கேஸில் எல்லாரும் சேர்ந்து டெல்லி கோர்ட்லேயும் போட்டு வாங்கியிருக்கேன். அவர் பொதுச் செயலாளர் இல்லை. இந்த கட்சிக்கும் பொதுச் செயலாளர் பதவிக்கும் சம்பந்தம் இல்லை. அம்மா ஒருவர் தான் பொதுச் செயலாளர். அண்ணே சொல்லுங்கண்ணே. எடப்பாடி பழனிசாமி நாங்க ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி அமைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இப்போ வந்து இவரு என்ன சொல்றாரு, எங்க கிட்ட கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்க வந்து ரொம்ப நெருக்கமா வந்துட்டு இருக்காங்க அவங்க அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் சொல்றாரு. தவம் கிடக்குறாங்க. உண்மை தவம் கிடக்குறாங்க. தவம் கிடக்குறாங்க. போடுங்க சார். அது இங்க இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிடம் எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா? எதையுமே கொண்டாடல. ஒரு பொது திட்டம் கூட கொண்டாடல. தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் சொன்னார் கோயம்புத்தூர்ல, பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சி அமைந்த உடனே 500 நாள்ல 100 திட்டத்தை கொண்டாடினாரு. இப்ப எத்தனை திட்டத்தை கொண்டாந்து இருக்கிறாரு? பூரா பொய். பேச பூரா பொய். இன்னைக்கு மைக் கிடைச்சா போதும், எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். மைக்கு கண்டா அவருக்கு வியாதி மாதிரி. மைக்கு கண்டா உடனடியாக பேட்டி கொடுப்பார். விமானத்தில் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது ஒரு பேட்டி கொடுப்பார். ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள். உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர். அது என்ன உழைப்பு கொடுத்தாரு பாரதிய ஜனதா கட்சிக்காக? அந்த பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவர் ஏதோ பணியில தலைவர் பதவி பெற்றார். அதை வைத்துக் கொண்டு எனக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கிறார். 2 பேரும். அவர் பச்சை துரோகி. இவர் வந்து ஃப்ளைட்டில் ஏறும்போது ப்ரெஸ் வேணும், இறங்கும்போது ப்ரெஸ் வேணும், உழைக்காமல் வந்தவர். இப்போ திடீர்னு இவர் 6 மாதம் விட்டு பேசலாம் கூட்டணியை பற்றி. அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், நண்பர். அவர் திடீர்னு என்ன பண்ணுறாரு, அன்னார் எடப்பாடி பழனிசாமின்றார். நேற்று வரைக்கும் பச்சை துரோகி, இன்றைக்கி அன்னார். என்னங்க உங்கள் விஷயம் புரிய மாட்டேங்குது ஒன்றும். நீங்கள் தன்மானம் வேணும், சுயமரியாதை வேணுங்க, இதெல்லாம் வேணும். சார் ஐபிஎஸ் படிச்சிருக்காரு நண்பர். மறுபடியும் ஏன் போய் ஒட்டுறதுக்கு போகிறீங்க? அவங்க தான் வேணான்றாங்களே, அசிங்கமாக பேசுகிறாங்களே. பிஜேபி இன்னும் ஏன் இப்படி நீங்கள் தவம் கிடக்குதுங்கிறீங்க? 7 இடத்துல டெபாசிட் போனதை கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. 13 இடத்துல பின்னாடி போனதை நாங்கள் வந்துட்டோம் முன்னாடி. நீங்கள் அப்புறம் என்னது கூட்டணிக்கு இங்கே ட்ரை பண்ணுறது? என்ன நடக்குது ஒன்றும் புரியல சார். இதுதான் நடக்குது. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன்.
உங்களுக்கு இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் யாருமே சொல்ல முடியாத விஷயத்தை சொல்கிறேன். பழனிசாமி உங்களுக்கு தைரியம் இருந்தால் பழனிசாமிக்கு வேலுமணின்ற முன்னாள் அமைச்சரையும் தங்கமணின்ற முன்னாள் அமைச்சர் 2 பேரை வேறு யாரும் வேண்டாம். நான் சொன்னது தான் எங்கள் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். பிஜேபியோட கூட்டணி இல்லை. தில் இருந்தால் சொல்ல நான் பார்க்குறேன். இவங்க 2 பேர் தான். இந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் ஆல்ரெடி சொல்லிட்டார் கூட்டணி இருந்தால் 15 நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிருப்போன்னு. அவங்க 2 பேரும் தயாராக இருக்காங்க. டெய்லி பிஜேபி தலைவரோட டெல்லி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இவருக்கு சொல்லிட்டாங்க, நீ ஏதாவது மூவ் பண்ண நாங்கள் வெளியில் போயிடுவோம், நாங்கள் உங்களோட ஒத்துழைக்க தயாராக இல்லை, பிஜேபி கூட்டணி தான் வேணுன்றதில் அவங்க நிற்கிறாங்க. இந்த பக்கம் திரு சி.வி. சண்முகம், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு, அதோட நரகத்துக்கே போகலாம் இன்னும் சொல்லியிருக்காரு நேற்று அவர் 1 2. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் பாவம், அவர் ராஜினாமா பண்ணிட்டு போய்ட்டு அவ்வளோ அது அந்த பாலிசியை ஒத்துக்க மாட்டார் அவர். எனக்கு அவரை பற்றி தெரியும். இப்படி ஒரு கேபி முனுசாமி இப்படி இருக்குங்க. இப்போ 2ஆ பொலந்து நிற்கிது. இதுதான் பிரச்சனை இப்போ. ஸோ இதில் நடுவில் மாட்டிக்கிட்டு நம்மால் தவிச்சிட்டு இருக்கார் பழனிசாமி. என்ன பண்ணுறதுன்னு புரியல. அதுக்காக தான் 6 மாதம் டைம் கேட்குறாரு அவர். எந்த 6 மாதம் நடந்தாலும் வேலைக்காகாது சார். சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க. செங்கோட்டையும் வெளியே வந்துட்டாரு. ஆமாம். இப்படி இந்த மாதிரி மூத்த தலைவர்கள் ஊர் வெளியே வரும்போது இப்போ அதிமுகவோட நிலை என்னதான் இன்னமும் தெரியலையா உங்களுக்கு? இன்னமும் நிலைப்பாடு என்னன்னு தெரியலையா? கேள்வி கேட்குறீங்களே என்ன சார்? நிலையே இல்லை, பாடும் இல்லை சார். எல்லாம் போச்சு கம்ப்ளீட்டாக. 26 தேர்தல் வந்தால் காணாமல் போயிடும் சார். சொல்கிறதுக்கே வேதனையோடு சொல்லிட்டு இருக்கேன். நான் இது சாதாரணமாக ஏதோ அவர் அட்டாக் பண்ணணும்னு சொல்லலை சார். சொல்லுங்க பார்ப்போம். நேற்று ஒரு மீட்டிங் நடத்தினார். அது ஒரு ஆய்வு, ஏற்கனவே ஒரு ஆய்வு நடந்தது. அந்த ஆய்வில் 7 டெபாசிட் போச்சு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. 13 3வது இடத்துக்கு போச்சு, அந்த மாவட்ட செயலாளர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அது என்ன ஆய்வுன்னு எனக்கும் புரியல. அது தலைமை கழகத்தில் அம்மா இருந்ததுன்னா தூக்கி எறிஞ்சிரும். அது முடியல இருந்தாலும் ரைட்டு. நேற்று ஒரு ஆய்வு பூத் கமிட்டி, அதெல்லாம் பாருங்கள், உடனே யார் இல்லையோ ஃபில்லப் பண்ணுங்கள். என்ன பூத் கமிட்டி வாடுது பழனிசாமி? ஆண்டிப்பட்டி சரித்திரம் படைத்த இடம். ஆண்டிப்பட்டி என்ற இடத்துல தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புருக்லினில் போய் சைன் பண்ணுறார். ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் அங்கே சைன் பண்ண வச்சு அந்த தம்பி பிரச்சனை வாங்கி கொண்டு வந்து வெளிநாட்டிலையும் ஒத்துக்கிட்டு உள்நாட்டிலையும் ஒத்துக்கிட்டு படுத்துக்கிட்டே ஒரு தலைவர் ஜெயிச்ச இடம், அம்மா போய் ஜெயிச்ச இடம் ஆண்டிப்பட்டி சார். தேனியில் இருக்க தேனி மாவட்டத்தில் எங்களது கோட்டை. இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுங்களா? வெளியில் சொல்லக்கூடாது, அசிங்கம் சார். பூத்தில் 1 ஓட்டு வரும் சார், இன்னொரு பூத்தில் 2 ஓட்டு வரும் சார். 7 ஓட்டு வரைக்கும் 10-12 பூத்தில் வந்திருக்கு. அப்புறம் என்ன, அந்த பூத்தில் 30 பேர் இருக்கணும்ல, 33 பேர் நம்ம போட்டிருக்கல பூத் கமிட்டி. என்ன நாங்கள் அவங்க வீட்டில் இருக்கவங்களை விட்டுருங்க, அவங்க என்ன நாங்கள்? அப்புறம் இந்த கட்சி சட்டவிட்ட விதியில் வந்து ரொம்ப தெளிவாக பேரூராட்சி, வட்டக்கழகம், நகரக்கழகம், ஒன்றிய கழகம் இதெல்லாம் இருக்குல்ல. அதில் இருந்த மெம்பர்ஸ்லாம் என்ன நாங்கள் 3 பேர் லேடிஸை கம்பல்சரியாக போட்டோமே நம்ம விதிக்கு உட்பட்டு. அவங்களாம் என்ன நாங்கள் பழனிசாமி? அப்போ 1 ஓட்டு வர்ற அளவுக்கு கேவலமாக போயிடுச்சுல்ல. அப்புறம் என்ன நீங்கள் ஆய்வு பண்ணுறாங்க உட்காந்துட்டு? நீ எப்படி ஆட்சிக்கு வந்துடுவ? நீ அப்புறமா இருக்கவங்களை யாரையும் சேர்க்க மாட்டேன், யாரையும் பிடிச்சிட்டு வேணா. யாரை போய் பிடிச்சிட்டு வர்றது? சேர்ந்து போக மாட்டேன், மணிக்கு சேர மாட்டேன், சேர்ந்து போக மாட்டேன். ஸோ திஸ் இஸ் த சுச்சுவேஷன் சார். ஆகவே கட்சியினுடைய நிலைப்பாடு, இந்த கட்சியை ஒழிச்சிட்டு தான் விடுவார்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அவர் தூங்க மாட்டார். சசிகலா வந்து கட்சி விட்டு நீக்கணும், அவங்க துரோகி அப்படின்லாம் பண்ணாரு. இப்போ அவங்களோட இணைங்கிறாரு. இவங்க 2 பேர்த்தோட நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? இவங்க 2 பேர்த்தையும் விமர்சிக்க தயாரானீங்க? இல்லை, ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த தவறுகள் நடந்திருக்கு. நீங்கள் சொல்கிறது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் நோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். இது உள்கட்சியில் அடிச்சுக்கிற விஷயம். இல்லை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இல்லை சார் கூட்டணியை கட்சிக்காக செய்யற வாக்குகள் சிதறக்கூடாதுன்னு அவர் ஒரு கோரிக்கை சொல்றாரு. ஆனா ஜெயலலிதா இறப்புக்கு காரணம் சசிகலா தான், மர்மம் இருக்குது, ஒரு ஆணையம் நியமிக்கணும் அப்படின்லாம் சொல்லி வெளியே போன ஓபிஎஸ் இப்ப சசிகலாவோடு உறவாடுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, சசிகலாவோட உறவாடுறாரா இல்லையான்னு தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க. நேற்று தான் போய் தஞ்சாவூரில் ஒரு பார்த்துட்டு வந்துருங்க வைத்தியலிங்கத்தை. இவங்க எதுவுமே செய்கிறது இல்லைங்க. சின்னம்மா வெளியில் வர சேர்த்து வைக்கிறேன்னு தான் போய்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலே இங்கே சேரல. மிஸ்டர் தினகரன் அவங்களும் பேசுகிறதில்ல, ஓப்பனாக சொல்கிறேன் நான். இதெல்லாம் முதல்ல இவங்க சரி செஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். மெர்ஜர் ஆகிறப்போ ஓபிஎஸ் இபிஎஸும் 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகலை. தர்ம யுத்தத்தை நடத்தி எதிர்த்து இருந்தார்.
அவர் வேணும்னு தானே கூட்டு வந்து சேர்த்துட்டாங்க. விதியை மீறி அதிமுக சட்ட விதி மீறப்பட்டது, அப்பயே மீறப்பட்டது. அதில் நீங்கள் சொல்கிற கருத்தில் எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனால் பிரச்சனை எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் தான் ஏதாவது பண்ண முடியுன்ற நிலைப்பாடுகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் மறந்துடலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தகராறு, இது கொள்கை ரீதியான தகராறு. எங்கள் அம்மா சாகாதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போச்சு இல்லை, எந்த காலகட்டத்திலையும் பிஜேபியோட ஒட்டோ உறவோ கிடையாதுன்னு. அப்புறம் இவங்க தானே வந்து மாற்றிக்கிட்டாங்க. தப்பு சார். பாரதிய ஜனதா கட்சியோட எடுத்தோடனே சொல்லிட்டான், பாரதிய ஜனதா கட்சியோடு இது மாதிரி லெட்டர் எழுதி ஆர்ப்பாட்டம் பண்ணி, நான் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண தயார், கொடியை பிடிச்சிக்கிட்டு. இந்த மாதிரி கடிதத்தை நான் எழுதுறேன். ஏன் இவங்க எழுதுறது இல்லைன்னு தான் கேட்குறேன். இந்திய எதிர்ப்புக்கும் சரி, இந்த நாடாளுமன்றத்தில் 8 இடம் போயிடுன்றதுக்கு போராட்டத்துக்கும் சரி, ஏன் இவர்கள் குரல் எழுப்புவதில்லை? ரைட்டு, நீங்கள் ஓபிஎஸ்ஸை கேட்குறீங்க, அண்ணனை கேட்குறீங்க, சசிகலாவை கேட்குறீங்க, கரெக்ட், ஒத்துக்கிறேன். இன்னொருத்தர் பிஜேபியோட அடிமையிட்டார், விடுங்க அவரை. அவர் யார் நான் சொல்ல விரும்பலை. மூணாவது, பழனிசாமி மாத்திரம் எங்கே நிற்கிறாரு? அவர் பண்ணுறாரா? ஜோரா இறங்கி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காரா? பேசவே மாட்டேன்றார் சார் அவர். ஸோ இந்த ஏடிஎம்கே பேரை சொல்லி இவர்கள் எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னாலே இருக்கிறார்கள் என்பதில் உங்களுக்கு மாற்று கருத்தும் வேணாம், எங்களுக்கெல்லாம் ஐயப்பாடும் இல்லை. இதுதானே பண்ணி இல்லை இப்போ இதுதான் ஒருங்கிணைக்கிறேன் நானும் ஜேசிடி பிரபாகரன், கேசி பழனிசாமி இப்படிலாம் ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணோம். அது ஏதோ நிறுத்த முடியாது வாழம்பாங்க. நான் மாதிரி படாத அவஸ்தைப்பட்டு என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம், வேலைக்கு வரல. பெரியவங்களும் தொண்டர்களும் அதை நம்மளை பார்க்குறவங்க சப்போர்ட்டர்ஸு, நம்ம மேலே அன்பு வச்சுருக்கவங்க எல்லாமே எப்படியாவது சேர்த்துருங்கன்ற கனவுல தான் இருக்காங்க பொதுமக்கள். அதை இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சார். சார் நான் என்ன சொல்கிறேன், இது உட்காந்து பேசுகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா சார்? நீங்கள் சொல்கிற சசிகலான்ற சின்னமாகட்டும், இல்லை ஓபிஎஸ் ஆகட்டும், எங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு போயஸ் தோட்டம் வரைக்கும் போய் பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் நினச்சி பாருங்கள். எப்போ வாரம் வெளியில் வர்றது, நான் சேர்த்து வைப்பேன் 26 பாரு எவ்வளோ பெரிய விஷயம். என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. என்ன நடக்க போகுது? எங்கேருந்து சேர்த்து வைக்கிறது? அதுக்குரிய முயற்சிகளே எடுக்கலைங்க. ஓப்பனாக சொல்கிறேன், எங்களை தவிர எடுக்கலை. நாங்கள் அதில் சக்ஸஸ் பண்ண முடியலையே, ஃபெயிலியர் ஐட்டம் போன்ற அனுமானம் ஏற்பட்டு வேதனையில் இருக்கோம். நான் உண்மையை சொல்லிட்டேன் சார். அவர் எடப்பாடி பல முறை சொல்லிட்டாரு, இவங்கெல்லாம் கட்சியிலே எல்லாம் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டோம், உங்களை உட்பட நீக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. யார்? எடப்பாடி பழனிசாமி. நீக்குவார். 11 வருஷம் கேஸ் கலைஞ்சேன், அம்மாவுக்காக பிணை கொடுத்தேன், அடி வாங்கினேன், ஜெயிலுக்கு போயிருக்கேன், கருப்பு கொடி காமிச்சு ஜெயிலுக்கு போனேன். இவ்வளோலாம் நடந்துச்சு. ஏன்னா அவர் நீக்கிட்டார். அது மாதிரி அப்புறம் ஓபிஎஸ் அண்ணன், அவர் தான் இவரை முதலமைச்சராக பரிந்துரை பண்ணார். அன்றைக்கி தேவைப்பட்டார் ஓபிஎஸ் அண்ணன். மெர்ஜருக்கு 11 எம்எல்ஏ ஒரு முழு தேவைப்பட்டார் ஓபிஎஸ் அண்ணன். எதிர்கட்சி தலைவரை விட்டு கொடுக்காதீங்கன்னா விட்டு கொடுத்தாரு. அப்போ தேவைப்பட்டார் ஓபிஎஸ் சார். யாரை முதுகில் குத்தலை? ஓப்பனாக பாருங்கள், இந்த பதிவில் சொல்கிறாரு, பிரைம் மினிஸ்டர்கிட்ட கூட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சேன், அப்புறம் தான் இந்த நம்பிக்கை துரோகின்னு தெரியும் அவரும் சொல்லிட்டாரு. எல்லா முதுகுலையும் குத்தியாச்சு சார். இவர் யார் சார் கட்சியில் நீக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கும்? அதை எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டோம் சார். ஸ்டே வெக்கேட் அடித்து எலெக்ஷன் கமிஷன் என்கொயரி பண்ணி இவர் தான் ஆத்தரைஸ்டு அத்தாரிட்டின்னு சொல்லிட்டோம். அலி கேஸ் இஸ் டிஃப்ரெண்ட்டு, அதை சொல்லி ஏமாற்றுவாங்க மெஜாரிட்டின்னு. இது அந்த கேஸ் இல்லை, இது டிஸ்பியூட், இது கோர்ட்டில் பெண்டிங் டிஸ்பியூட், மெஜாரிட்டியில் போகாது. அது அதனால தான் அதை ஸ்டே வெக்கேட் பண்ணுற வரைக்கும் விடவே இல்லை. சாமர்த்தியமாக அதை நான் கரெக்டாக கொண்டு போய் கோர்ட்டில் ஜட்ஜி புரிஞ்சுக்கிட்டார். திஸ் எ கேஸ். சுப்ரீம் கோர்ட் சிவில் டிஸ்பியூட் முடிகிற வரைக்கும் யார் எது சொன்னாலும் நடக்காது சார். நடுவில் வந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. வயலேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சார் இப்போ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இதை ஒப்படைச்சிருக்காங்க அதிமுக. இப்போ இரட்டை இலை சின்னம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை, இரட்டை இலை சின்னம் இவர் வாங்க முடியாது, எழுதிக்கோங்க வேணாம். அவர் ஏதாவது கஷ்டப்பட்டு டெல்லிக்கு அலைஞ்சி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுருக்கேன், இது 4 பேர் பிஜேபி கையில் இருக்குன்னு சொல்லுவான். சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பிஜேபி தான் முடிவெடுக்க போகுதுன்னு தான் சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க. நான் சட்ட போராட்டம் இருக்குது, அதிலிருந்து தப்பி இவரால் வர முடியாது. ஸ்டே வெக்கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணார் தெரியுங்களா? ஸ்டே எடுத்தோடனே ஆடல் பாடல் எல்லாமே இருந்துச்சு. டெல்லியிலிருந்தெல்லாம் லாயர் வந்தாங்க, வரட்டும் தப்பு கிடையாது, சீனியர் கவுன்சில்ஸ் அதையெல்லாம் வச்சு ஸ்டே போகக்கூடாதுன்றதுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, முடியல. ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஃபுல் அத்தாரிட்டி சார், ஃபுல்லி அத்தாரிட்டி. அதை படிக்கும்போது அவர் பக்கம் இருந்து ஒருத்தர் படித்து காமிக்கிறார். 29A 15 பாராகிராஃப் 15 அதெல்லாம் கிடையாது. தனிப்பட்ட பிரஜை அவர் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். தனிப்பட்ட மனிதன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு கம்ப்ளைண்ட் பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதுக்காக நீ கட்சி வச்சுருக்கணுன்ற அவசியம் கிடையாது.
எலெக்ஷன் கமிஷனில் போய் ஒருத்தர் யார் வேணாலும் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு எம்எல்ஏ சரியாக கணக்கு காமிக்கலன்னு யார் வேணாலும் பெட்டிஷன் போடலாம், எலெக்ஷன் பெட்டிஷனை போடலாம். அதுதான் சட்டத்திலேயே பாராகிராஃப் 15 இருக்குது. ஒழுங்காக படிக்கிறது இல்லை, அதை மாத்திரம் படிச்சுக்கிறது. ஆகவே சிக்கல் தான். இறங்கி ஒழுங்காக வந்தாலுடைய கடைசி வரைக்கும் போராட்டமாக தான் இருக்கும். சார், அருமையான கேள்வி கேட்டீங்க. உங்களுக்கு நன்றி. எங்கே மறந்துடணும் ஞாபகம் வச்சுட்டே வந்தேன். 24ஆம் தேதி பிப்ரவரி 24 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தோட்டத்துக்கு வந்து அம்மா படத்துக்கு மாலை போட்டு அவருடைய வார்ம் சல்யூட்டேஷன்லாம் செலுத்தினார். நம்ம பார்த்தோம். நானும் கூட இருந்தேன், அவரோட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். பார்த்தீங்க, தீபா இருந்தாங்க. அன்னைக்கு முதல்ல ஃபஸ்ட்டு மாலை வந்து இந்த மெரினா பீச்சில் நான் போட்டேன். அம்மா சிலைக்கு மாலையெல்லாம் போட்டோம், தோழர்கள் நாங்கள்லாம் போய். அப்போது சீஃப் மினிஸ்டர் கோரிக்கை வச்சேன், நீங்கள் 3/4 மணி நேரம்லாம் கொடநாடை பேசியிருக்கீங்க. ஆகவே உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், கொடநாடினுடைய கல்பிரிட் கொலையாளி, கொள்ளைக்கு சம்பந்தமானவர் யாருன்னு தயவு செஞ்சு தாமதம் ஆகிட்டே இருக்கு. 4 வருஷத்தை நோக்கி போகுது. இது நீங்கள் தெரிவிக்கிறேன் ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு மக்களுக்குன்னு சொன்னீங்க. இதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. டாக்டர் சுதாகர் தலைமையில் ஒரு டீமை போச்சு, வீணாக போச்சு. இப்போ சிபிசிஐடிக்கு போயிருக்கு. தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி சொல்லணும்னு சொன்னேன். இப்போ ரொம்ப நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பெருமாள், வீரபெருமாளா, அவரை என்கொயரி கூப்பிட்ருக்காங்க. அவர் நடராஜன் மேலாளரை கூப்பிட்ருக்காங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் திருப்பி எனக்கு புரியாது. முதல் மரியாதை சினிமாவில் கேட்குற மாதிரி ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் முதலமைச்சர்கிட்ட இருந்து. ஏன் சார் விசாரிக்க மாட்டேன்றீங்க பழனிசாமியை? ஏன் விசாரிக்க மாட்டேன்றீங்க பழனிசாமியை? சார், ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, காமன் ஆர்டரில் அக்யூஸ்டு போட்டதில் கொடுத்த காமன் ஆர்டரில் மொத்தம் வந்து 17 பேர் விசாரிக்கப்பட்டாகிவிட்டது. இன்க்ளூடட் சசிகலா என்கிற சின்ன மாமாவை சேர்த்தி. அப்போ இவர் ஒருத்தரை மாத்திரம் ஏன் சார் விசாரிக்க மாட்டேன்றீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் யாரை வேணாலும் விசாரிங்க, என்ன வேணால் பண்ணுங்க. அன்னைக்கு இருந்த ஹோம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அவர் தான். அன்னைக்கு இருந்த டிஜிபி, அன்னைக்கு இருந்த ஹோம் செக்ரட்டரி எடுத்துட்டு வந்து நிறுத்தி என்கொயரி பண்ணுங்க சார். வெளியில் வருதா இல்லையான்னு பார்ப்போம். எத்தனை நாளைக்கு எடுத்துகிட்டு போவோம்? ஆகவே நான் மீண்டும் முதல்வரை கேட்கிறேன், மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துடும். தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன், பழனிசாமியை முதல்ல விசாரிக்கணும். விசாரிக்கவில்லை என்றால் தொடர்ந்து நாடு முழுவதும் என்னுடைய தலைமையில் போராட்டம் நடக்கும், ஆர்ப்பாட்டம் செய்வேன். இன்னொரு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி வேண்டுகோளுக்கு பின்னாடி முதல்வருக்கு நன்றி. இல்லை, இங்கே பண்ணியிருக்கேன் சேலத்தில். இல்லை, நடவடிக்கை எடுக்காம தான் இருக்காங்க. அது அவர் ஒருத்தரை மாத்திரம் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே அன்ஹாப்பி, ஐ எம் நாட் ஹாப்பி தட். அது அவங்க 2 பேர்த்தையும் வச்சுட்டு கேட்க முடியாது. கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா கோர்ட்டு சொல்லிச்சு விசாரிக்க சொல்லி மறுபடியும் கோர்ட்டுக்கிட்டே போவோம். நோ ப்ராப்ளம். வி வில் ஃபைல் த பெட்டிஷன் பிஃபோர் த கோர்ட். நீங்கள் சொல்லியும் விசாரிக்காமல் இருக்கு அப்படின்னு டைரக்ஷன் கேட்போம் மறுபடியும். அப்புறம் வேறு வழி இல்லை, கோர்ட் சொல்லு இத்தனை நாளைக்குள்ள விசாரிச்சு சொல்லுங்க. இல்லை, எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் அண்டர் டீலிங் வச்சுருக்காரு. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அதை வச்சு தான் தப்பிச்சு ஊரில் சுற்றிட்டு இருக்காரு. ஏன்னா நடக்கிறது நடக்க மாட்டேன்து, அன்பு நண்பர் சொன்ன மாதிரி. ஆகவே அந்த செட்டப்பு டீலிங் அதெல்லாம் இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? யார் காலேஜ் பிடிச்சி வாழ்ந்து தானே ஆகணும், அப்புறம் அரசியல் பண்ணி தானே ஆகணும். சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே ஒரு நியாயம் கிடைக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் சுறுசுறுப்பாக அந்த என்கொயரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆகவே இன்றைய ப்ரெஸ் மீட்டில் இந்த மொழிக் கொள்கை, மொழிக்காக முதல்வர் எடுத்திருக்கின்ற முடிவிற்கும், நாடாளுமன்ற எண்ணிக்கை குறைவாக சீரமைப்புக்கு அவர் எடுத்திருக்கின்ற முடிவிற்கும் முழு ஆதரவு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.